ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து கேன்சரை வந்து ஓரளவு தடுக்கக்கூடிய வழிகள் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு ஈவன் சில்ட்ரன்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து ஓல்டேஜ்லேருந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் வருது. முந்தையெல்லாம் இவ்வளோ கேன்சர் கேசஸ் நம்ம பார்த்ததில்ல. அதில் வந்து ஓரளவு தவிர்க்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மைக்ரோவேவில் வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. சுட வச்சிங்கன்னா டெஃபினட்டாக எனி ஒன் டைப் ஆஃப் கேன்சர் உங்களுக்கு வரும். அதனால் ஒன்று கிளாஸ் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? அடுத்தது வந்து பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா, பாட்டிலில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கனாக்கா, காரில் வச்சிங்கனாக்கா வெயில்னால் கார் சூடாகும்போது அந்த பாட்டில் சூடாகும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிற சூடான தண்ணி குடிச்சிங்கனாக்கா சில கேன்சர் ப்ரொடியூசிங் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன் ஃபார் ஃபார்மிங் கேன்சர். அடுத்தது வந்து சமைக்கும் போது தீய விடாதீங்க. ரொம்ப கறி மாதிரி தீஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கருகிடுச்சுனாக்கா யூ பெட்டர் த்ரோ இட் ஆஃப், தூக்கி போட்டுருங்க. அந்த கருகின பொருள் எதான வறுக்கும்போது காய்கறியோ இல்லை நான்வெஜ்ஜோ வறுக்கும்போது தீஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தீஞ்ச கருப்பாக இருக்கிற அந்த கார்பன் பார்ட்டிக்கிள் வந்து டெஃபினட்டாக கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெட் மீட்டையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதாவது மட்டனு கூடிய வரைக்கும் சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். ரைட்டா? ஆட்டுக்கறி மாட்டுக்கறியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் கொஞ்சம் கேன்சர் வர்றதுக்கு, கட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் இந்த டியோடரண்ட்டு, இந்த சென்ட்டு வந்து பாடியில் ஸ்வெட்டெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு பாடிக்கு ஸ்ப்ரே அடிக்கலாம் இல்லையா? அந்த டியோடரண்ட்டில் வந்து அலுமினியம் கலந்துருந்ததுன்னா அது யூஸ் பண்ணாதீங்க. அது பாடியில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கேன்சர் வரும். ஸோ அடுத்தது வந்து செல்ஃபோன், அதை வந்து தலைக்கிட்ட வச்சு படுக்கவே படுக்காதீங்க. அதனுடைய ரேடியேஷன் வந்து டெஃபினட்டாக கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு ரிசர்ச் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பெட்டில் தலைக்கிட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, தூரமாக ஒரு ஸ்டூல் மேலே எதாவது டேபிளில் வச்சுடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங். அண்டு சுகர், ரொம்ப சுகர் சாப்பிட்றதும் ஒரு ஒன் ஆஃப் தி பேட் இது. ஏன்னா கேன்சர் செல்ஸு ஃபீட் பண்ணுறதே ஹை சுகர் தான். அதுக்கு தீனியே வந்து ஹை சுகர் வேணும். அதனால் நீங்கள் ஹை சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கேன்சர் செல் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து ரொம்ப வேகமாக வளர வைக்கும். அதனால் கூடிய வரைக்கும் ஹை சுகர் சாப்பிட்றத தவிருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு கேன்சரை உங்களால் தடுக்க முடியும். ரைட்டா?